ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் கார்லிக் மஷ்ரூம் கிரேவி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம், பட்டர், கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன், மைதா, கொத்தமல்லி, பெப்பர் பவுடர், சால்ட், எண்ணெய், பால். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம முதல்ல பேன் வச்சுக்கலாம். நான் இப்போ மஷ்ரூமை நான் க்ளீன் பண்ணி இந்த தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சின்னதாக. ஸோ கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ டைரெக்டாக இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக பட்டர், வெண்ணெய் நீங்கள் கடையில் கிடைக்கிறது எடுத்துக்கலாம். இதை நம்ம வீட்டில் செஞ்சதுனால இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் கார்லிக்கை, அது கொஞ்சமாக போடுறேன். ஸோ போட்டுட்டு இந்த மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மஷ்ரூம்க்கு எவ்வளோ நம்மளுக்கு காரம் வேணுமோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். இது செப்பரேட்டாக நம்ம இது எது இந்த மாதிரி ஃப்ரை எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த மஷ்ரூமில் நம்மளுக்கு சால்ட்டு, ஸ்பைசி எல்லாமே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்காக பண்ணுறோம். அண்ட் இது இந்த நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு அரை வேக்காடு வெந்துடும். இது தேவையான சால்ட், கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்ல ஃப்ளேவர் வருது பாருங்கள். அந்த கார்லிக் எல்லாம் மிக்ஸ் ஆகுது இல்லையா, நல்ல ஃப்ளேவர் இருக்குது. அதை நம்ம பட்டர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மஷ்ரூம் நல்லா மிக்ஸாக இருக்குது. ஸோ இதை சிம் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம இதே சேம் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ஸ்பூன் பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய், இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கு சிம்மில் வச்சுக்கிறேன் நான். கார்லிக்கு இப்போ ஆனியன் நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் மைதா இப்படி நம்மளுக்கு கொஞ்சம் இது நம்மளுக்கு திக்னஸ் வர்றதுக்காக தான் கிரேவி இந்த மைதா யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மைதாவை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது இதில் நம்ம மில்க்கு போடணும். மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு
நம்ம கலரி விடலாம் நல்லா. இது பாருங்கள், மைதா இருக்கிறதுனால பால் போட போட திக்னஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம கலரினே இது கை விடக்கூடாது. கலரினே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த இது ஆகாமல் கட்டி கட்டி ஆகாமல் பேஸ்ட்டு கரெக்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ இது திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதோட இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ், நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், லாஸ்ட்டில் சால்ட் எவ்வளோ வேணுமோ இதுக்கு அவ்வளோ சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாயில் வந்துடுச்சு. ஸோ சிம் பண்ணிடுறேன் நான் இப்போது. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. நம்ம ரெகுலராக வந்து நம்ம பொரியல் சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றதோட இந்த கிரேவி நல்லாயிருக்கும். பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து செஞ்சு ரொட்டி சப்பாத்தி நான் இது கூட எல்லாம் நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க இது. ஸோ அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு. ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இதை. ஸோ இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். பட்டர் கார்லிக் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.